Students, இப்போ நம்ம exercise 7.1 ல question number 5 பார்க்க போறோம். Question பார்க்கலாம். 4 persons live in a conical tent whose slant height is 19 cm. If each person requires 22 cm squared of the floor area, then find the height of the tent. Okay students, இப்போ conical tent ல எவ்வளவு persons இருக்காங்க அப்படினா 4 persons. So per person வந்து பாத்தீங்க அப்படினா எவ்வளோ ஏரியா அவங்க ஆக்குபை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட். ஓகே, இப்போ டென்ட் அப்படின்னாலே நமக்கு என்ன ஷேப்பு, கோனிக்கல் ஷேப்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அப்போ அந்த ஷேப் வந்து நம்ம எடுத்துக்கணும், கோனிக்கல் ஷேப்பில் ஒரு டென்ட். ஓகேவா? இப்போது கோனிக்கல் ஷேப் டென்ட்டில் நம்ம இது ஆர் நம்ம வந்து என்ன பர்பெண்டிகுலராக இல்லையா ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கொஷின் கூட நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸ்லாண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸ்லாண்ட் ஹைட் ஸ்லாண்ட் ஹைட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே சரி, இப்போது ஸ்லாண்ட் ஹைட் இப்போ ஹைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கான ஃபார்முலா தெரியும், ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்போ எல் ஸ்கொயர் எல் தெரியும், பட் ஆர் வந்து எனக்கு தெரியாது. ஸோ ஆர் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். எப்படி ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஈச் பர்சன் ரெக்வயர் 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆஃப் த ஃப்ளோர் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு பர்சனுக்கு வந்து 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா எடுத்துக்கிறாரு. இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்க, 4 பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த 4 பர்சன்ஸும் வந்து எவ்வளோ ஏரியா பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா 4 × 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ அந்த ஹோல் டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஏரியா நம்ம தெரிஞ்சுக்கலாம் 4 × 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம ஆர் கண்டுபிடிச்சோம். ஓ பி ஏரியா ஆஃப் டென்ட் ஈக்குவல் டு 4 × 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ கம்பேர் பண்ணுறோம். இப்போ இந்த ஏரியா ஆஃப் த டென்ட் இப்போது நமக்கு இங்கே வந்து என்ன ஷேப்பு, பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்க்குலர் ஷேப் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த சர்க்குலர் ஷேப்புக்கு ஆன ஏரியா ஃபார்முலா பையார் ஸ்கொயர்டு நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ பையார் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 × 22. ஸோ இங்கே சிம்பிளை பண்ணலாம். 22/7 × r ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 × 22. நான் ஈக்குவலாக இருக்கிறத அப்படியே கேன்சல் பண்ணலாம். 22 கேன்சல் ஆகும், சரி கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், r ஸ்கொயர் ஒன் சைடு வச்சுக்கலாம். r ஸ்கொயர் ஈக்குவல் டு 22/7 அந்த சைடு கேன்சல் பண்ணுங்கள். 4 × 22 × 22/7 7/22 வச்சுக்கலாம். ஸோ 22 கேன்சல் பண்ணலாம். 4 7s மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 28. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 28. நம்ம ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 28 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட் ஆஃப் த டென்ட், ஸோ ஹச் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஸ்லாண்ட் ஹைட், அதாவது எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இங்கே நம்ம எல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 19 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஸ்கொயர் பண்ணால் 19 ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் எடுத்துருக்கோம் 28. ஆர் ஸ்கொயருக்கு நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க 28. இப்போ 19 ஸ்கொயர் 19 × 90 9 சார் 81 8 9 17 9 1 6 361. So square root of 361 minus 28 subtract பண்ணலாம். So 11 இருக்கு இல்லையா. ஸோ இங்கே 3 5 2 போச்சுன்னா 3 எகெயின் ஆன்சர் வருது 3. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 333. h equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 333. ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணுவோம். ஸோ ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணுறது நம்ம என்ன பண்ணலாம், லாங் டிவிஷன் எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஸோ லாங் டிவிஷன் உங்களுக்கு எடுத்துக்கிறேன் 333. ஸோ பேர் பண்ணிக்கலாம் டிஜிட்ஸு. ஸோ நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது, இங்கே 1. ஸோ இங்கே 1 பண்ணலாம். 1 × 1 1. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் 2. நெக்ஸ்ட் பேர் 33. இதை 12 மல்டிப்ளை பண்ணால் 2. ஸோ இங்கே என்ன டிஜிட் கொடுக்குறோமோ அதே டிஜிட் தான் நீங்கள் மல்டிப்ளை எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ
ஸோ இங்கே 5 5 சார் 25 எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 இருக்குது. ஸோ 8 8 சார் 64 4 6 2 8 சார் 16 16 + 6 22. ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ 9 வந்துச்சுன்னா 9 9 சார் 81 1 8 2 9 சார் 18 more than 233 ஆகுது. ஸோ அப்போது 234 ஆகுது. ஸோ இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 230 6 9 ஓகேவா. இப்போ வெறும் 9 தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம டெசிமல் வச்சுட்டு ஒரு 2 டிஜிட்ஸ் வந்து நமக்கு ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நெக்ஸ்ட் பேர் வந்து பேர் ஆஃப் ஜீரோஸ் வந்து கீழே டவுன் பண்ணோம் அப்படின்னா ஸோ 900 வருது. இப்போது இந்த 18 என்ன பண்ணலாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா அப்படின்னா 36 வரும். ஸோ இங்கே 1 டிஜிட் கொடுத்தா 369 900 இருக்கும். ஸோ 2 டிஜிட் கொடுக்கலாம். ஸோ இங்கேயும் 2 2 2s are 4 2 6 are 12 2 1 2 3s are 6 6 + 1 7. ஸோ எங்கேயும் 3 கொடுத்தோம் அப்படின்னா மோர் தென் 900 ஆகும். ஸோ அதனால் 2ஓடு ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ணால் 6 இங்கே 9 இருக்கும் இல்லையா 2 7 இங்கே ஆட்டோமேட்டிக்காக 8 இருக்கும். இங்கே 176 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேர் ஆஃப் ஜீரோஸ் நம்ம டவுன் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு 17,600 வருது. ஸோ இப்போ எகைன் இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே டபுள் பண்ணலாம். டபுள் பண்ணால் 4 6 3. ஸோ இங்கே எவ்வளோ டைம்ஸ் இருக்குது நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 17,000 இங்கே ஸ்டார்ட். இப்போது 364 இருக்குது. இப்போ சப்போஸ் 1 டிஜிட் கொடுத்தோம் அப்படின்னா 3641 அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஓகே இங்கே நமக்கு 3600 சம்திங். இப்போது நமக்கு இங்கே இருக்கிறது 17,000 பக்கம் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 டைம்ஸ்ன்னு எடுத்துக்கலாமே. இப்போ 5 × 3600 மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக 70,000 என்ன பண்ணும். ஸோ நம்ம ஒரு 5 டைம்ஸ் நம்ம இங்கே சூஸ் பண்ணலாம். ஸோ 5 5 5 are 25 5 then 2 4 5 are 20 20 + 2 22 remaining 2 6 5 are 30 32 then 3 3 5 are 15 15 + 3 18 வருது. ஸோ மோர் தென் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 5 பிளான்னா ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் டிஜிட் வந்து 4 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 4 4 4s are 16 1 again 4 4s are 16 16 + 1 17 1 4 6 are 24 24 + 1 25 then 2 3 4s are 12 12 + 2 14. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இங்கே 4 இங்கே 9 7 2 இங்கே ஆல்ரெடி 5 தான் 0 இங்கே 3 again 3000. ஸோ நெக்ஸ்ட் கூட இப்போ 2 டெசிமல் பிளேசஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதுவே நமக்கு என்ன தான். ஸோ சப்போஸ் இங்கே வரக்கூடிய தேர்டாக வரக்கூடிய டிஜிட் வந்து மோர் தென் 5 இருக்கலாம் இல்லை பிலோ 5 இருக்கலாம். ஸோ அந்த நம்பரை நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணுறதுக்கு எகைன் ஒரு பேர் ஆஃப் ஜீரோஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணால் பேர் ஆஃப் ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எகைன் இப்போ 2 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4 2s are 8 2 2s are 4 8 2s are 16 remaining 1 1 2 is 2 2 + 1 3. ஸோ இங்கே நமக்கு 36,000 சம்திங் டிஜிட் கொடுத்தாங்க 36,000 வருது. ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எவ்வளோ இங்கே எவ்வளோ இருக்குது 3 lakhs வருது. ஸோ இங்கே எகைன் வந்து நம்ம ஒரு 6 கொடுக்கலாம். ஸோ இங்கேயும் ஒரு 6 கொடுத்து பார்க்கலாம். ஸோ 6 6 are 36 then 3 6 8 are 6ல நாடா. ஸோ நம்ம 8 எடுக்கலாம். ஸோ டேரெக்டாக 8 பார்க்குறப்போ 8 8 are 64 6 again 8 8 are 64 64 + 6 70 0 and 7 4 8 are 32 32 + 7 39 3 6 8 are 48 48 + 3 51 and 5 now 3 8 are 24 24 + 5 29. ஸோ இது என்ன பார்க்குது. ஸோ எகைன் 9 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே மோர் தென் நம்பர் வந்துடும். ஸோ அதனால் இதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இங்கே டிஜிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18.248 ஸோ 18.248. இப்போ 2 டெசிமல் பிளேசஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போது நமக்கு இந்த லாஸ்ட் டிஜிட் பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 5 இருக்குது. ஸோ மோர் தென் 5 தான் நம்ம என்ன பண்ணலாம் 2 டெசிமல் பிளேசஸ் சொல்கிறப்போ இந்த
பிஃபோராக இருக்கக்கூடிய நம்பர் ப்ரெசிடிங் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 18.25 அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 333 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 333 வேல்யூ 18.25. So here the height of that conical tent equal to 18.25 cm. Finally write பண்ணீங்க the height of conical tent equal to 18.25 cm. இப்போ நம்ம பார்க்க போகிறது exercise 7.1 question number 6. So question பாருங்க. A girl wishes to prepare birthday cakes in the form of a right circular cones for her birthday party. Using a sheet of paper whose area is 5,720 cm square, and how many caps can be made with radius 5 cm and height 12 cm? Question எல்லாம் புரிஞ்சுக்கலாம். அதாவது 5,720 cm ஸ்கொயர் இருக்கக்கூடிய ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். அதாவது அந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இதோட ஏரியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5,720 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேர்ள் வந்து பர்த்டே கேப் வந்து மேட் பண்ணுறாங்க. ஸோ பர்த்டே கேப் மேட் பண்ணுறதுக்கு இந்த கோனிக்கல் ஷேப் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ கோனிக்கல் ஷேப் இந்த மாதிரி, ஸோ கோன் ஷேப் தான் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது ஒரு கோன் ஷேப். ஸோ இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப் வந்து இந்த ஷீட்டில் நம்ம நம்பர் ஆஃப் ஷீட்ஸ், அதாவது இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஷீட் இருக்கு இல்லையா, இந்த ஷீட்டில் எவ்வளோ கோன்ஸ் வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும், அதுதான் கொஷின் கேட்குறாங்க. அதான் கேட்குறேன். கொஷின் என்ன, ஹவு மெனி கேப்ஸ் கேன் பி மேட். ஸோ அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தான் இந்த டயக்ராம் பாருங்களேன், இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எவ்வளோ வந்து கோனிக்கல் கேப் வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொஷின். சரி, இந்த நான் ஒரே ஒரு கோன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு கோனோட ஷேப் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து நமக்கு ரேடியஸ் ஆர். ஸோ இது நமக்கு என்னது ஹைட்டு ஹச். ஸோ இந்த கோனிக்கல் பார்ட்டில் இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸ் வந்து என்னது நமக்கு ஸ்லாண்ட் ஹைட் எல்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்லாண்ட் ஹைட். ஓகே, இங்கே ஒரு கோனிக்கல் கேப்புடைய ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஆர் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், ஹைட்டு 12 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ எல் இப்போ ஸ்லாண்ட் ஹைட் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கோனிக்கல் ஷேப் பண்ணுறப்போ இந்த ஷீட்டில் சிஎஸ்ஏ நமக்கு தேவைப்படுது. அதாவது கோனுடைய கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இது ஃபுல்லாக தான். ஸோ இதோட ஷீட் இந்த ஏரியா இப்போது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவில் இதை எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு கோன், இது வந்து பாட்டம். ஸோ அப்போது இதோட ஏரியா இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் இல்லையா, அந்த சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் இந்த பாட்டம் ஏரியா, இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பேப்பரில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம இந்த இதில் ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சிஎஸ்ஏ ஆஃப் கோன் அப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் ஏ கோன். அப்போ இதில் எடுத்த கொஸ்டின் என்ன தெரியுது, இந்த 5,720 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்கக்கூடிய ஷீட்டில் ஹைட் 12 சென்டிமீட்டர் அண்ட் ஆர் 5 சென்டிமீட்டர், ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளோ நமக்கு தெரியல, ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு கோனிக்கல் கேப்பை எத்தனை கட் பண்ணி எடுக்க முடியுங்கிறது தான் கொஷின். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஏரியா ஆஃப் த ஷீட்டு டிவைடட் பை சிஎஸ்சி ஆஃப் எ கோனிக்கல் கேப். ஸோ நமக்கு ஹவு மெனி நம்பர் ஆஃப் கேப்ஸ்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை கூட நம்ம ரைட் பண்ணிக்கலாமே. ஸோ நம்பர் ஆஃப் கோனிக்கல் கேப்ஸ் ஈக்குவல் டு பர்த்டே கேப், கோனிக்கல் பர்த்டே கேப்ஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லை கேப்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கேப்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்தாங்க, ஏரியா ஆஃப் தி ஷீட். ஸோ அந்த ஷீட்டுடைய ஏரியா ஆஃப் த ஷீட் 5,720 சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை, இதிலிருந்து தான் நம்ம கட் பண்ணி இருப்போம். ஸோ அதனால் டிவைடட் பை சிஎஸ்ஏ ஆஃப் கோனிக்கல் கேப். சரி, ஓகே. இப்போ நம்ம சிஎஸ்ஏ ஒரு கேப்புடைய சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சோம்னா நம்ம நம்பர் ஆஃப் கண்டுபிடிச்ச முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 சிஎஸ்ஏ ஆஃப் கோனிக்கல் கேப் கண்டுபிடிக்கலாம். ஸோ சிஎஸ்ஏ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் மெஷர்மெண்ட் தேவை, சிஎஸ்ஏ ஆஃப் ஏ கோன் அதுக்கான ஃபார்முலா பை ஆர் CSA, அதாவது curved surface area of conical
பை ஆர் எல். ஸோ பை ஆர் எல்னா எல் வேணும். எல்ன்றது ஸ்லாண்ட் ஹைட். ஸோ ஹைட் தெரியும், ஆர் தெரியும், பட் வந்து எல் தெரியாது, ஸ்லாண்ட் ஹைட் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லாண்ட் ஹைட் பண்ணிக்கலாம். ஸ்லாண்ட் ஹைட்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ h ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு ஸ்லாண்ட் ஹைட் எல். ஸோ h நமக்கு தெரியும் 12. For root of 12 square plus r 5 square. So 12 square பண்ணுங்க 144 plus 5 square பண்ணா 25. ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 144 plus 25 9 6 169. So நமக்கு L equal to root of 169. ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 13. ஸோ ஸ்லாண்ட் ஹைட் L equal to எவ்வளோ வருது நமக்கு 13 சென்டிமீட்டர். தி slant height of caps equal to 13 centimeter நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ நம்ம CSC பயன்படுத்திக்கலாம். ஸோ CSC of conical cap equal to so pi r l formula. So pi 22/7 into r நமக்கு r எவ்வளோ 5 cm. ஸோ 5 cm into L ஸ்லாண்ட் ஹைட்டு 13 cm. ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 22 into 5 மல்டிபிள் பண்ணிங்க. 5 into 13 5 13 சார் 65. ஸோ 65 into 22 5 2 சார் 10 2 6 சார் 12 13 2 5 சார் 130 எடுத்துக்கலாம். ஸோ 0 3 4 1. ஸோ 1430 டிவைடட் பை 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ சிஎஸ்சின்னு சொல்கிறோட ஏரியா தான் அது. ஸோ அதனால் சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன ஒரு கேப்புடைய ஏரியா, அதாவது சிஎஸ்சி ஆஃப் கோனிக்கல் கேப் 1430/7 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி நமக்கு நம்பர் ஆஃப் கேப்ஸ் எவ்வளோன்னு தெரியும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஏரியா ஆஃப் த ஷீட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் கேப்ஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஷீட் divided by CSC of conical cap. So one CSC of conical caps. So number of எவ்வளோ கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா டிவைட் பண்ணோம் நமக்கு ஆன்சர் வரும் 5720 divided by centimeter square divided by 1430/7 centimeter square. So cancel பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டிவைடில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால 5720 into 7/1430. நம்ம இப்போ சிம்பிளிஃபிகேஷன் தான். சிம்பிளிஃபை பண்ணோம் 0 0 கேன்சல் பண்ணிடலாம். வேறு 572 divided by 143. How much? 3 4 times ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 4s are 12 2 1 4 4s are 16 16 plus 1 7 1 1 4 is 4 4 plus 1 5 sorry. So answer 4. So 4 into 7 4 7s are 28. Therefore the number of conical caps required from the sheet is 28 numbers. ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் புரியுது இல்லையா? ஸோ கொஸ்டின் ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க, அந்த ஷீட்டோட ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் இருந்து நம்பர் ஆஃப் கோனிக்கல் கேப்ஸ் எவ்வளோ கட் பண்ணி எடுக்கிறோம் கொஸ்டின். அதுதான் ஹவு மெனி கேப்ஸ் நம்ம மேக் பண்ண முடியும்னு போயிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோனிக்கல் கேப், அதாவது நம்ம எந்த சைஸில் அந்த கேப் வந்து தயாரிச்சிருக்கோங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அப்போ அந்த கோனிக்கல் கேப்னா இந்த கோனிக்கல் கேப் இந்த மாதிரி இருக்கும். நம்ம பர்த்டே கேப் தெரியும் இல்லையா உங்களுக்கு, அந்த இமேஜின் பண்ணிக்கோங்க, அதே தான் அந்த கேப் தான். ஸோ இதோட ஏரியா ஃபுல்லாக நம்ம ரெண்டு கட் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ளஸ் இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய ஏரியா, அதாவது சர்க்குலர் ஷேப், இந்த ஷேப்க்கானது. ஸோ இதை நம்ம இந்த ஷீட்லேருந்து கட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அது கட் பண்ணி எடுக்கணும்னா அந்த ஷேப்ஸ் எல்லாமே ஏரியா எல்லாமே சேர்ந்து தான் என்ன இருக்குது சிஎஸ்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிஎஸ்சி ஒன் கோனிக்கல் கேப்புக்கான சிஎஸ்சியை பயன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டோட்டல் ஏரியா ஆஃப் த ஷீட்லேருந்து அந்த ஒன் சிஎஸ்சியை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா
நமக்கு ரெக்வயர்டு நம்பர் ஆஃப் கேப்ஸ் கிடச்சிரும். ஓகே, தேங்க்யூ.